அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஒரு சூப்பரான ரெசிபி. புடலங்காயை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச புடலங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் 3, காரமுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். சால்ட் கொஞ்சமாக அரைக்கிற அளவுக்கு தண்ணி லைட்டாக நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஒன்று இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் ஜாரில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா நீங்கள் இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு நீங்கள் ரைஸில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.